ஒரு கடாயில் வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து காலிஃப்ளவரை போட்டுறது சூடாக உள்ள வெந்நீரில் போட்டோம்னா அதில் புழு பூச்சி இருந்தால் செத்துரும். கொதிக்கெல்லாம் விட வேண்டாம். சூடாக வெந்நீரில் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். சூடாக உள்ள வெந்நீரில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டு கொதிக்கிறது முந்தி நம்ம எடுத்துடணும். புழு பூச்சி இருந்தால் செத்து போயிடும். மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம். ஃப்ளவரு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன், ஆறிட்டு. இப்போ இதுக்குள்ளே மசாலாக்கள் பாருங்கள். கடலை மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், சிக்கன் 60 மாவில் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி போட்டு பேஸ்ட் அளவு, சிறிதளவு கரம் மசாலா கறி மசாலா 2 கலந்து போட்டுருக்கேன். மஞ்சள் பொடி, காரப்பொடி. இதில் வந்து உப்பு இருக்கும், காணலைன்னா நம்ம போட்டு கூட சேர்த்துக்கலாம். நீர் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தேவை இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம விரவிடணும். விரவி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமல் போடுறேன். ஏற்கனவே உள்ள கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இந்த தடவை கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாமல் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட போகிறேன். காலிஃப்ளவர் நல்ல மசாலா வரைவி வச்சு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இதுலேயே 2 இதை டிஷ்ஷு செய்ய போகிறேன். என்னென்னு பாருங்கள். பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் பாருங்கள். இது போட்டது உடனே இது வைக்கக்கூடாது. பாருங்கள், மசாலா பிரியாமல் க்ளீனாக வரும். இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமே வித்தியாசமாக பண்ணுறேன். வெந்துட்டு எடுத்துடலாம். உதிராமல் அப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து உள்ளது போட்டிருக்கேன், அது வெந்துக்கிட்டு இருக்கு. 2வது சுற்று போட்டிருக்கேன், அது நல்லா வெந்துட்டு வேகட்டும். ஒரு இது கூட பிரியல பாருங்கள். இந்த மாதிரி நான் என்னென்ன அளவு சொன்னேனோ அந்த மாதிரி மெத்தடில் போட நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடாமையே அப்படி ஒரு டேஸ்ட். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை வாசனைக்கு போட்டோம்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெந்து முடியட்டும். எடுத்துடலாம். கரண்டியிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டால் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி இன்னொரு டிஷ் செய்யணுனால அதுக்குள்ளே நான் இதை பொரித்து எடுத்துருந்தேன். இது மிச்சமாக திரும்ப பொரித்து எடுத்துருந்தேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தட்டிடலாம். இதில் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொடுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே கருவேப்பிலை லைட்டாக தூக்கலாம். வெங்காயத்தீரை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இருந்தால் போட்டுக்கிறேன், ஏன்றது இல்லை அது போடல. கோபி மஞ்சூரியன் வித்தியாசமான முறையில் இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ். காலிஃப்ளவரை வச்சு 2 வித டிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செய்யுங்க. நான் போடுற மெத்தடில் எப்படி போடுறேன் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.